ஹலோ, இந்த இனிய விழாவிற்கு தலைமையேற்று இவ்விழாவினை நடத்துவதற்கு உதவி வைத்திருக்கின்ற அறநெறி அண்ணல் கல்வி காவலர் நம்முடைய பள்ளியினுடைய தாளாளரும் முதல்வருமான ஐயா அவர்களை வருகை வரவேற்கின்றோம். மற்றும் இவ்விழாவிற்கு உதவி வைத்திருக்கின்ற மேல்நிலை பொறுப்பாசிரியர்களையும் மழலைய பள்ளியுடைய பொறுப்பாசிரியர்களையும் மற்ற ஆசிரியர்களையும் இங்கு வலியுறுத்திருக்கக்கூடிய பெற்றோர்களையும் மாணவ செல்வங்கள் அனைவரையும் இரு கரகுவித்து வருகை என்று வரவேற்று அமைத்து நன்றி வணக்கம். இந்த மறுவேட போட்டியிலே கலந்து கொண்டு பேசுவதற்கு வலியுறுத்திருக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு விதிமுறைகள், பெற்றோர்களுக்கு அன்பான வேண்டுகோள், எந்த விதமான செய்திகளும் மாணவ செல்வங்களுக்கு காண்பிக்காமல் அமைதியாக அவர்கள் அமர்ந்திருக்கவும், அவர்களுடைய திறமைகளை என்ன சொல்ல வேண்டுமோ அதை நீங்கள் பயிற்சி அளித்திருப்பீர்கள், அதை செம்மையான முறையிலே அவர்கள் செயல்படுத்துவார்கள். அவர்களுக்கு 3 விதமான நிலைகளிலே மதிப்பெண்கள் வழங்கப்படும். அவர்கள் ஒப்படை சரியான முறையிலே ஒப்படை செய்திருக்கக்கூடிய நிலையிலே அதற்கு 10 மதிப்பெண்கள், பேசுகின்ற அந்த பேச்சு 10 மதிப்பெண்கள், அதில் எந்த விதமான உச்சரிப்போடு விடையின்றி தெளிவான முறையிலே அவர்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்த வேண்டும். அதற்கு 10 மதிப்பெண்கள் வழங்கப்படும். அதே நேரங்களில் ஆக்சன், அதனுடைய முகப்பாவனைகள், செய்கைகள் அதெல்லாம் செம்மையான முறையிலே அந்த கதாபாத்திரத்திற்கு ஏற்றாற் போல அவர்கள் பேசுகிற பொழுது அதற்கு 10 மதிப்பெண்கள் ஆக 30 மதிப்பெண்கள் வழங்கப்படும். சரியான முறையிலே வெளிப்படுத்தி வெற்றி பெற வாழ்கிறோம். நன்றி. இப்பொழுது ஐயா அவர்கள் தொடங்கி வைப்பார்கள். நான் ராமேஸ்வரத்தில் பிறந்தேன். அக்டோபர் 12 பிறந்த நாளை உலக மாணவர்கள் தினமாக கொண்டாடுகிறது. குழந்தைகள், மாணவர்கள், மக்கள் என அனைவரும் அதிகமாக நேசிக்கப்பட்டவர்கள். நான் ஒரு இந்திய விஞ்ஞானி. இந்தியாவில் 11வது குடியரசுத் இருந்தேன். என்னை ஏவுகண நாயகன் என அழைப்பார்கள். இந்திய விஞ்ஞானி ஆராய்ச்சிக்கூடத்தில் பல ஆராய்ச்சிகளை செய்துள்ளேன். 1980 SLV ராக்கெட்டை பயன்படுத்தி ரோகிணி 1 என்ற துணைக்கோளை வெற்றிகரமாக விண்ணிலேறினேன். நாடு முழுவதும் பள்ளி, கல்லூரி மாணவர்களை சந்தித்து தேசப்பற்றையும் தன்னம்பிக்கையும் ஊட்டி வந்தேன். எனது வாழ்வில் பல்வேறு நிலைகளில் உறுதுணையாக இருந்து என்னை வழிநடத்திய திருக்குறள் தான். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு திருக்குறள். அறிவற்றம் காக்கும் கருவி, செல்வர்க்கம் உள்ளிக்கல்லாகாரன்.
ஆர்வம் மேலே ஏறிச் செல்ல ஏணியாய் நம் ஆசிரியரும் இருக்கும்போது நம்மால் நிச்சயமாக லட்சியத்தை அடைய முடியும். பூமி சூரியனை ஒரு முறை சுற்றி வருவதற்கு 1 வருடம் ஆகும். வினாடிகள் பறக்கும், நிமிடங்கள் பறக்கும், நாட்கள் பறக்கும், வாரங்கள் பறக்கும். வந்து கொண்டே இருக்கும் நேரத்தை நம்மால் கட்டுப்படுத்த முடியுமா? முடியாது. என்னோட அறிவுரை என்னவென்றால், வந்து கொண்டே இருக்கும் நாட்களை வாழ்க்கைக்கு பயன்படுமாறு உபயோகிப்போம். வெல்வோம், சாதிப்போம், வேதனைகளை உடைத்தெறிவோம். நமது பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், ஆனால் இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும். ஒரு லட்சியம், அதை சாதியுங்கள். ஒரு போராட்டம், அதை வந்து காட்டுங்கள். ஒரு கடமை, அதை நிறைவேற்றுங்கள். ஒரு சோகம், அதை தாங்கிக் கொள்ளுங்கள். ஒரு பயணம், அதை நடத்துங்கள். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நான் தான் ராதே. நான் கிருஷ்ணனை தேடி வாழ்கிறேன். கிருஷ்ணா எங்க இருக்கிறாய்? காணவில்லையே. ஓ, குழந்தைகளின் மாறுவிட போட்டியை காற்றண்டாயா? நானும் வருகிறேன். கிருஷ்ணா உன்னே வருகிறான். கண்முன்னே தோன்றுவாய். மாடுகளை திங்கள் அறிவிழிந்த நன்னாரம் நீராத போது மறுபும் மாற்றாடி செல்வர் திருமிக்கால் ஊழ்வே கொழுந்துடன் நந்தகோபன் குமாரன் ஏதாத கண்ணி யசோத சிங்கன் கால்மேல் செங்கன் கரிமதியம் முழுத்தார் நாராயண நமக்கே படைத்தாழ்வாய் பாரோடு புகழ பரிதேடும்பாவாய். விஞ்ஞானம் போட்டிடாத விஞ்ஞானம் ஏது அறியாதாக்கள் போய் அஞ்ஞானம் ஏது அன்ற அர்ஜுனுக்கு நீருடை பொன்னான கீதை உண்மை கேட்க உடுகிறாரே. இங்கே ஒரு கோடு வாராது போவாள் வாசுதேவனே வந்தாலே வாழ்ந்து என்கிறே. கிருஷ்ணா வந்து விட்டாயா? ஒரு காய எண்ணெய் கொண்டு வந்துட்டேன். சாப்பிட்டு பள்ளியில் தலைமை ஆசிரியர் அவர்கள் விருது பெற்றுள்ளார்கள். தலைமை ஆசிரியர் அவர்கள் ஆசிரியர்களும் மாணவர்களும் படைவீடுகள் படைய வேண்டும். அதிலிருந்து கிருஷ்ணா அதிலிருந்து ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ராம ஹரே. எல்லோரும் கிருஷ்ண நாமத்தை கூறி அழைப்பெறுங்கள். கிருஷ்ணா நான் ஒரு வேளாளையே வந்தேன். கிருஷ்ணன் நாம ராதையுண்டோ ராதை நாம கிருஷ்ணனுண்டோ ராதையின் கிருஷ்ணன். நன்றி, வணக்கம்.
கல்யா அனைவருக்கும் வணக்கம். நான் தான் ஆங்கிலேயரை எதிர்த்து போராடிய வீரமங்கை. நான் தான் ஜான்சி ராணி லட்சுமிபாய். எனது பெற்றோர் வைத்த பெயர் மணிகர்ணிகா. நான் வாரணாசியில் பிறந்தேன். நான் ஜான்சி ராஜ்யத்தில் ராணி. சிறு வயதிலேயே துப்பாக்கி சுடுதல், குதிரையேற்றம், வாள்வீச்சு போன்ற கலைகளை பயின்றேன். ஜான்சியை கைப்பற்ற ஆங்கிலேயருடன் கடுமையாக போராடி வென்றேன். என்னை போல அனைத்து பெண்களும் தைரியமாகவும் வீரத்துடன் இருக்க வேண்டும். நன்றி, வணக்கம். Good morning, teacher, and my dear friends. I am Radha. I am so beautiful. I have so many friends. But Krishna is my best friend. We play, sing, and dance together. Krishna very naughty and innocent. We are very good friends. We are very friends, teacher. Thank you. அனைவருக்கும் வணக்கம். கண்ணகி, என்னுடைய பெயர் கண்ணகி. கையில் தனி சிலம்புடன் வந்திருக்கும் கண்ணகி. மதுரை பாண்டியா, உன் அரசரை வீசினான். கொலை உண்ட கோவலன் மனைவி கண்ணகியோன். யாகவானாயினும் நாகாக்கமன் நாகாக்கன். யார் கல்வன்? என் கணவனார் கல்வன்? இல்லை, இல்லை, இல்லை. அது கோவலன் தேவியின் சிலம்பல்தான். கோவலன் தேவியாகி என்னுடைய சிலம்பல். பாண்டியா, உன் மனைவி சிலம்பிலோ முத்துக்கற்கள் உள்ளன. ஆனால் என் சிலம்பிலோ மாணிக்கற்கள் உள்ளன. இதோ பார். தமிழன் சிரிக்கிறது பாண்டியா, தமிழன் சிரிக்கிறது. தலைமுடியின் எத்தனை வார்த்தை. தவறான தீர்ப்பு சொன்னவனுக்கு செங்கோல் எதற்கு? மணிமுடி எதற்கு? வெங்காய் எதற்கு? அழு, அழு, நன்றாக அழு. இங்கே வருமா, இங்கே வருமா, இங்கே வருமா. கலைஞர்
அனைவருக்கும் காலை வணக்கம். நான் தான் மரம். உங்களுக்கு பல வகைகள் உபயோகப்படுகிறேன். உண்ண பழம் தருகிறேன், உடுத்த உடை தருகிறேன், உறங்க கட்டில் தருகிறேன், உடோடு வீடு தருகிறேன், உயிரோடு சுத்தமான காத்து தருகிறேன். உலா வரும் தெய்வங்களுக்கு உறுதியான தேர் தருகிறேன், உட்கார நாற்காலி தருகிறேன். உன்னை பாதுகாக்கும் என்னை வெட்டலாமா? நன்றி, வணக்கம். என்ன பாருமா இங்கே பாரு இங்கே பாரு நீ என்ன அனைவருக்கும் வணக்கம். நான் தான் ராதே. நான் மிகவும் அழகானவள். எல்லாருடைய அன்பா பழகுவேன். எனக்கு நிறைய நண்பர்கள் உள்ளனர். ஆனாலும் கிருஷ்ணரின் பிடித்த நண்பர் கிருஷ்ணா வில்லங்குழி வாசிக்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னோட மாயவர்களெல்லாம் திருடி சாப்பிடுவா. குறும்புகள் பண்ணாலும் கிருஷ்ணா எனக்கு ரொம்ப பிடிக்கும். கிருஷ்ணா கிருஷ்ணா எங்க இருக்க? நான் தேடி வந்துட்டேன். எங்கேயோ இங்கதான் வந்துட்டு இருக்கேன். யாராச்சும் கிருஷ்ணா மட்டும் என்கிட்ட கூட்டிட்டு வாங்க. தேங்க்யூ. என்ன பாருமா என்ன பாரு நான் தான் பாரதியா. நான் பிறந்த ஊர் தேவராய். பெற்றோர்களே, திருநெல்வேலியில் லட்சுமியம்மாள். ஓடி விளையாடுபவர் யோசிக்க ஆகாதைப்பவர், கூடி விளையாடுபவர் குழந்தையை வெய்யாதைப்பவர், காலை எழுந்தது நல்லபடுது, மாலை முழுவதும் நல்ல விளையாட்டு, அழகாக வந்து கொள்வாங்க. நன்றி. ஜெனரேட்டர் போடுங்க நின்று படியா Claro.
Good morning, everyone. My name is Salik. I am studying first standard B section. I am policeman with my son. I help your country and people. Any problem and they call on me. 100, 1, 2, 3. Here, Jaya He. Thank you. அனைவருக்கும் வணக்கம். நான் வ.உ.சி. சிதம்பரம் பிள்ளை. நான் கப்பல் ஓட்டிய தமிழன். என்னை செட்டிட்ட செம்மல் என்று கூறுவார்கள். 1906 சுழேசி கப்பலை நிறுவினேன். 1908 மார்ச் திருநெல்வேலி போராட்டத்தில் கலந்து கொண்டேன். அதனால் 6 வருடம் சிறை தண்டனை பெற்றேன். என்னுடைய சுழேசி கப்பலை சிதைக்கப்பட்டது. 1940 என் மீது தேசத்துரோகம் குற்றம் சுமத்தப்பட்டு 40 ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்றேன். என்னுடைய வளர்காலை சங்கிலியால் கட்டப்பட்டு சிறையில் மாடு போல் செத்துவிட்டேன். என்னைப் போல் நீங்களும் நாட்டு காப்பவர்கள். தந்தை மாதம் ஜெய் ஹிந்த். அனைவருக்கும் நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் தான் ஜவஹர்லால் நேரு. நான் இந்தியாவின் விடுதலைக்காக பாடுபட்டேன். நான் தான் சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமர். அதற்கு குழந்தைகள் என்றால் மிகவும் பிரியம். குழந்தைகள் என்னை சின்னமாக நேரு மாமா என்று அழைப்பார்கள். அதற்கு ரோஜாக்கள் மிகவும் பிடிக்கும். குழந்தைகளை குழந்தை சின்னமாக கொண்டாடுகிறார். குழந்தைகளே, ஞானவேலும் நன்மைகளும் கற்று வாழ்க்கை முன்னேற வேண்டும் என்பதே என் விருப்பம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நாயன் வாழ்வில் ரசித்து அனுபவித்து என்னோடு இருந்த பேசுகிறேன். இயற்கை வாசம் தரும், இயற்கை சுவாசம் தரும், இயற்கை மழை தரும், இயற்கை மகிழ்ச்சி தரும். எல்லாம் தரும் இயற்கை நம்மோடு கண்ணு தெரியாத ஒரு நம்மனாக பயணியின் பொழுது அப்படிப்பட்ட ஒரு நம்மையில் நீங்களும் உணர்ந்தால் இந்த கலந்து ஆராய்ந்தனர். நன்றி கூறி விடைபெறுவது தேவியின் தோழி சோனியா. Amin.
நின்று அனைவருக்கும் வணக்கம். ஆய முடிய நிமிந்தண்ணே அனைவருக்கும் வணக்கம். அச்சமில்லை அச்சமில்லை அச்சென்பதில்லையே, உச்சி மீது வாழ்ந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சென்பதில்லையே, நிச்சயமாக நாம் யாருக்கொள்ளும் அழைக்கப்படும் கர்ப்பாதியான இளம் பெயரிலேயே கலிப்பாடும் சிறுமியால் கேட்டுக்கொண்டார் பாரதி எனப்பட்ட முன்னாள் அன்று முதல் மகா கவி சுப்பிரமணிய பாரதியார் என்று அழைக்கப்பட்டார். இவர் எழுதிய பாடல்கள் கண்ணன் பாட்டு, கண்ணன் பாட்டு, புதிய ஆத்திச்சொல். தமிழரை மீது பற்றினார் செந்தமிழ் நாணயம் போதில்லை, தென்னொன்று பாய காலமில்லை, தந்தை நாணயம் பயிற்சியிலே, தந்தை நாணயம் பயிற்சியிலே, ஒரு சந்தைக்கு இடக்கிற மூச்சியிலே என்று தமிழை கூறுகிறார். நாட்டை பற்றி பேசும்போது வாருக்குள்ளே நல்ல நாடு அம்பல் பாணர் நாடு, அம்மை போன்ற குழந்தைகளுக்காக அவர் பாடிய பாடலை கூடுவதில்லை என்றால் இசையம்மா ஓடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதை பாப்பா, காலை எழுந்து உடல் படிப்பு, கதை கொடுக்கும் நல்ல பாட்டு, மாலை முழுவதும் விளையாட்டு வழக்க படித்துக் கொள் பாப்பா என்று கூறுகிறார். ஆகவே கூடியதை கேட்டு நாங்கள் கொள்வோம். சுதந்திர போராட்டத்தில் காந்தியின் பங்கு மிகப்பெரியது. முன்பே ஆடுவோமே பல்லு பாடுவோமே, ஆனந்த சீரம் அடைந்து விட்டோம் என்று ஆடுவோமே பல்லு பாடுவோமே என்று கூறுகிறார். கூறி தமிழை பேசுவோம், தமிழை நேசிப்போம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் காலை வணக்கம். அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது
மதிச்சிருந்தோ தமிழை என்று நிறுத்தாயோ தமிழை என்று சொல்லடா தலைவெற்றி இல்லடா நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம். கப்பலுடைய தமிழர் செல்விக்கு செம்மர் நான் தான் ஆசி பேசுகிறேன். இந்திய போராட்டத்தில் கல்வி இன்றும் நாட்டின் மானத்தை காப்போம். வந்தே மாதரம் நன்றி வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நான் தான் காமராஜர். என்னை பெருந்தலைவர் தென்னாட்டு காந்தி படிக்காத பேரு கரும் வீரர் கருக்கல் தெரிந்தவர் என அழைப்பார்கள். நான் ஜூலை 15,3 விருதுநகரில் பிறந்தேன். எனது தந்தை குமரசாமியார், தாயார் சிவகாமி அம்மையார். என்னுடைய இயற்பெயர் காமாட்சி. நான் எனது மன்னர் வைத்திய காங்கிரசின் இருந்தேன். நான் 1953 முதல்முறையாக தமிழக முதல்வராக பதவியேற்றேன். நான் முதல்வருடன் என் பள்ளியில் இருந்து பணிபுரிந்து அறிமுகம் செய்தேன். பணியாற்றினேன். நான் 1964 அகில இந்திய காங்கிரஸ் பொறுப்பேற்றேன். கல்வி மற்றும் மரியாதை செல்வம் அது அனைவரும் பெறும் என்பதே என்னுடைய ஆசை. வாழ்வது நடைபெறுவதிலே சந்திவணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் கிருஷ்ணன். கண்ணன், கோவிந்தன், கேசவன் மற்ற பேர்கள் எனக்கு உண்டு. எனக்கு புல்லாங்குழல்
வணக்கம். மிஸ் எல்லாரும் நிக்க தெரியும் சைடு எடுத்துட்டு அப்புறம் எல்லாரும் பேர் கூட எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல மொத்தம் 70 ஸ்டூடெண்ட்ஸ் வந்துருக்காங்க. நேற்று கம்பேர் பண்ணையில இன்னைக்கு உண்மையிலே நல்லா இருக்கு. யூகேஜி எல்லாம் பயங்கரமா இருந்துச்சு. அதாவது பார்த்தா தெரியல எனக்கு. எல்கேஜி யூகேஜில எனக்கு ஜட்மெண்ட் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும். அளவுக்கு சின்ன பிள்ளைங்க அவங்க ஆக்சன் இதெல்லாம் அப்படியே வந்து மனப்பாடமா ஒப்பிக்கிற மாதிரி நீங்க பண்ணிருக்கீங்க. அதுக்கு எதுக்குமே பிரைஸ் கிடைக்காது. நான் போய் சொல்லிடுறேன். ஆக்ஷன் நல்லா கம்பீரமா நிற்கணும். அந்த வேடத்தை கேட்டு முக பாவனை இருந்தா மட்டும்தான் மார்க் போடுவாங்க. வேடத்தை மட்டும் போட்டு வந்திருந்தீங்கன்னா மார்க் அதுக்கு மட்டும்தான் 10 மார்க் கொடுப்பாங்க. தவிர மற்றபடி ஸ்பீச்சுக்கும் அந்த ஆக்ஷனுக்கும் மார்க் உங்களுக்கு கிடையாது. கட்டப்போனா கொஞ்சமாவது உடம்பு அசைக்கணும், வாழை எடுக்கணும், இந்த மாதிரிலாம் ஆக்ஷன் பண்ண மட்டும்தான் உங்களுக்கு மார்க் கொடுப்பாங்க. ஏன்னா நீ அடுத்த வருஷம் நீங்க பங்குறதுனால சொல்றேன். இதுல வந்து ரொம்ப நல்லா பண்ண பிள்ளைங்கள்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் வந்து லக்ஸானா கட்டபொம்மன், செகண்ட் பிரைஸ் வந்து மெலினா ராதை, தேர்ட் 2 பேர் நாங்க கொடுத்துருக்கோம். நல்லா பண்ண பிள்ளைங்க கொடுக்கணுங்கிறதுனால அதுல 6 மகாலட்சுமி ராதை, பிரக்யா கிருஷ்ணர் தேவர் கொடுத்துருக்கோம். எல்லாமே மேக்கப் நல்லா இருக்கிற தவிர அதுக்கான ஆக்ஷன் நம்ம வேணும்.
கம்பீரம்லாம் வந்து நின்னாதான் மார்க் கொடுப்பாங்க. அது யூகேஜி பிள்ளைங்களுக்குலாம் நாங்கள் ஜட்மெண்ட் கூட ரொம்ப கஷ்டப்பட்டோம். கட்ட போகணும்னே அந்த பொண்ணு பிடிச்சி ஒரு பொண்ணும் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கின ஒரு ராஜைன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் பயங்கர ஸ்பீச், எதிர்பார்க்காத ஒரு ஸ்பீச். அது அந்த அளவுக்கு பண்ணணும். மாணவரோட போட்டிகள் வந்து ஆக்ஷன் நிறையாவே இருக்கணும். மார்க் போடுவாங்க. வாழ்த்துக்கள். அடுத்த வருஷம் நல்லா பண்ணுங்க. வெற்றி பெற்ற அனைத்து மாணவ செல்வங்களையும் என் சார்பாக மனதார வாழ்த்துகிறேன். ஃபர்ஸ்ட் பிரைஸ், இந்த செகண்ட் பிரைஸ், தேர்ட் பிரைஸ் எடுத்தவங்க போட்டோ எடுத்துக்கங்க. எங்களுக்கு போட்டோ வேணும். எல்லாருமே குரூப் போட்டோ எடுத்துக்கணும். பிள்ளைங்களை போறான்னு சொல்லி குரூப் போட்டோ எடுத்து காமிச்சிடுறோம். நீங்க அழைச்சு போகலாம். சக்ஸானா பிரைஸ் நாங்கள் பின்னால தருவோம். இந்த தடவை சீல்டு கொடுக்குறதா ஐடியா பண்ணிட்டு இருக்கோம். நல்ல சீல்டா அந்த போட்டோலாம் போட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஐடியா பண்ணிட்டு 2-3 கம்பெனில பேசிட்டு இருக்கேன். எது சூட் ஆகுதோ அதை வாங்கிக்கிட்டு உங்களுக்கு திரும்ப ஃபோன் பண்ணிட்டு நீங்க வந்து பிரைஸ் வாங்கிக்கலாம். இந்த கலந்துக்கிட்ட எல்லா பிள்ளைங்களுக்கும் பிரைஸ் கொடுக்குறோம். அந்த பிரைஸ் எல்லாருமே கொடுத்தாங்க. சக்ஸானா வாங்க. பேரண்ட் அந்த பிள்ளைங்க தெரியல தெரியல அப்புறம் என்ன பண்றது
இது மீ வரையா